இரவு 7 மணிக்கு ஜெபம் உண்டு. அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மட்டும் உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி என்ன செஞ்சிடுறோம் சொல்லிடுறோம். ஒருவேளை எங்களுக்கு வெளியே ஊழியம் இருக்குமானால் இந்த வியாழக்கிழமை 7 மணிக்கு அந்த ஆராதனை எப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். வருகிற செவ்வாய்க்கிழமை வாக்குத்தத்த ஆராதனை, அதில் உற்சாகமாய் வாங்க. அநேகரை வேலி ஜெப வீட்டை அநேகருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், அவங்கள அழைத்து வாங்க. இயேசுவை அதன் மூலம் நம்ம அறிமுகப்படுத்துவோம். ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிளாஸ் உண்டு. கண்டிப்பாக சண்டே கிளாஸ்க்கு பிள்ளைங்களை செஞ்சுட்டு வாங்க, அழைச்சிட்டு வாங்க, பெற்றோர்களும் அனுப்புங்க. இப்பொழுது நாம் துதி ஆராதனைக்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஏழு ஜெப வீட்டுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. இந்த பின்பக்கம் பாய்கள் எல்லாம் நம்ம வாங்க வேண்டியிருக்குது. அதுக்காக அருமையான ஒரு சகோதரி நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க. வாரத்துக்குள்ளே அந்த பாய்கள் எல்லாம் வாங்கி விரிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இன்னும் நிறைய தேவைகள் இருக்கிறது, அதற்காக நீ ஜெபித்து கொள்ளுங்க. வருகிற கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு நம்ம இப்பவுமே ஆயத்தப்படுத்தி பிள்ளைகளை நம்ம ஒழுங்குபடுத்தி இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். நல்ல வகையில் நம்ம ஏழை மக்களுக்கு வருஷம் செய்கிற உதவிகளை நம்ம செய்யணும். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்க. அடுத்த வாரத்துலேருந்து அந்த தெலுங்கு பிள்ளைகள் மத்தியில் சண்டே கிளாஸ் ஆரம்பிக்கணும். அதுக்காக நன்மங்கலத்துலேருந்து பொன்ராஜ் அவங்களோட மனைவி கிரேஸ் அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துல நம்முடைய ஊழியத்தை விருத்தியடைய கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நம்ம அதற்காக நம்ம பாரத்தோடு ஜெபித்து கொள்ளுங்க, எங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். இப்போ நாம் துதி ஆராதனைக்காக கடந்து செல்ல போகிறோம். அருமையான மகள் ஸ்மைலி சிம்சன் முன்னாடி வந்து துதி ஆராதனை எடுப்பாங்க. அல்லேலூயா. எழுந்திருந்து தேவனை சிறிது நேரம் நம்ம துதிப்போம். துதிக்கிற வேலைக்குள்ளாக கடந்து வந்திருக்கோம். தயவு செஞ்சு நம்ம எல்லா சிந்தனைகளையும் சிதறடிக்கிற எல்லா ஆவிகளையும் இயேசு நாமத்தினாலே கட்டி நம்ம ஜெபித்து இந்த துதி ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். வீட்டில் அழகாக போட்டிருக்கு, அவருடைய நாமம் இலங்கும்படிக்கு. எப்படியா அவரோட நாமம் இலங்கும்படிக்கு இந்த ஸ்தலத்தில் அவர் நாமம் இலங்கும்படிக்கு என்ன பண்ணியிருக்கு, ஆண்டவருடைய கண்கள் அவருடைய இருதயம் என்னால் என்ன பண்ணுறது இங்கே பதிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு. ஆமென். நம்ம எங்கே இருக்கிறோம், அவருடைய கண்களும் அவருடைய செவிகளும் திறந்திருக்கிறதான அவருடைய நாமம் விளங்கத்தக்கதான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம பயபக்தியோட தேவனை நோக்கி நம்ம ஆராதிக்க போகிறோம். ஒருவேளை நம்ம சிந்தனைகள் பல விதத்தில் சிதறடிக்கப்படலாம். ஒருவேளை வீட்டை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, தொழிலை குறித்து எவ்வளவோ நம்ம அந்த மாதிரி சிந்தனைகள் பலவித சிந்தனைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு விசையாக நம்ம சிந்தனைகள்லாம் ஒரு விசையாக தேவனுக்கு நேராக நம்ம நோக்கி இந்த நேரத்தில் அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம துதிக்க போகிறோம். மீன் மனோபா தேவனை நோக்கி கேட்கும் போது உங்களுடைய நாமம் என்ன ஆண்டவரையும் கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, அது அதிசயம் அப்படின்றாரு. அந்த அதிசயமான நாமத்தை விளங்க பண்ணிக்கிற ஒரு நல்ல ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் நம்ம இந்த நேரத்தில் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயே அந்த அதிசயம் விளங்கும்படியாக நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி நம்ம கூப்பிட போகிறோம். நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லிக்கிறார். அல்லேலூயா. எப்படின்னா எதை கேட்டாலும் செய்வேன். நீ இதை கேட்டால் செய்வேன், அதை கேட்டால் செய்வேன்னு சொல்லல, எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு நம்ம சரீர பிரகாரமாக சரீர சுகத்துக்காக கேட்டாலும் அவருடைய நாமத்தை கொண்டு கேட்கும் போது அவர் நிச்சயமாக செய்வார். ஒரு கடன் பிரச்சனைக்காக நம்ம கேட்டோம்னா அவருடைய நாமத்தினால கேட்கும் போது நிச்சயமாக அந்த ஜெபத்தை அவர் கேட்டருளுவார். அதே மாதிரி நம்ம என்ன காரியங்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கலாம். நம்ம தேவனுடைய நாமத்தை சொல்லி துதித்து அவருடைய நாமத்தை கொண்டு நம்ம இன்னைக்கு கேட்டு அதிசயத்தை பெறும்படியாக நம்ம எல்லாரும் எழுந்திருந்த தேவனை ஆராதிப்போம். எகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடுவேன். எகோவா ரூவா, எகோவா ஷாலோம், எகோவா ஷம்மா அப்படின்னு, எகோவா ராஃபா. ஒரு வியாதியோடு இருக்கிறவங்க எகோவா ராஃபான்றவுடைய நாமத்தை சொல்லி சுகப்படுத்தி சுகமாக்கும் தேவன் அப்படின்ற அந்த எகோவா ராஃபா நாமத்தை சொல்லி நம்ம துதிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக எகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி அதை என் பாடுவேன்னு சொல்லுமா. தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எகோவா ஷாலோம், எகோவா ஷம்மா, எகோவா ரூவா, எகோவா ராஃபா, எகோவா ஷாலோம், எகோவா ஷம்மா, எகோவா ரூவா, எகோவா ராஃபா,
யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம். சொல்லுமா எல்ரோய்க்கு ஹல்லேலூயா. என்னை காண்கின்ற தேவனே எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கங்களை எல்லாம் தீர்க்க போகிற தேவன். நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீர். யெகோவா ஷாலோம். கைகளை உயர்த்தி அசைத்து படும். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசர், உதவி செய்கிற தேவனாக என்றும் என்றும் தாங்குகிறார். அவருடைய நாமத்தை கரங்களை தட்டி உற்சாகப்படுமா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடும். படையில சேர்ந்து யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. ஆண்டவர் நாமத்தை சொல்லி சொல்லி யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. சுகமாக்குகிற தேவனே, அவருடைய நாமத்தை கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஆயிரம் ஆயிரமான நாமங்கள் இருக்கு. ஆமென். நம்ம எதை சொல்லி பாடுவோம்? ஏகப்பட்ட நாமங்கள். இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்றாரு. என் நாமம் அதிசயம் சொல்றாரு. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில கூட எவ்வளவோ நம்ம ஆண்டவரோட ஆலோசனை இல்லாம தறிக்கிட்டு போகும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆலோசனை கர்த்தராக நான் இருக்கிறேன்றாரு. நிறைய நாமங்கள் இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாமத்தை சொல்லி சொல்லி நம்ம துதிக்கும் போது, நாமத்தை கொண்டு, இயேசு அப்படின்ற அவர் நாமத்தை கொண்டு நம்ம கேட்கும் போது, நிச்சயமாக நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்
என்று சொல்லிக்கிற கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டோட நாமத்தை, ஒவ்வொரு நாமத்தை நமக்கு நாவில் என்னென்ன நாமங்கள் வருகிறதோ நமக்கு தெரிந்த நாமங்களை சொல்லி சொல்லி என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுங்கப்பா, உங்களோட நாமத்தை சொல்லி உண்மை துதிக்கும்படியாக, உண்மை ஆராதிக்கும்படியாக, உம்மிடத்தில் ஜெபிக்கும்படியாக ஒரு ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். மீன் கர்த்தரோட ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அநேகர் கர்த்தரோட ஆவி இல்லாமல் சத்துருடைய கட்டுக்குள்ளாக அநேகர் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்பா சொன்னது போல பார்த்தோம், அந்த கரூரில் நடந்த அந்த விபத்தை பார்த்தோம். அதெல்லாம் நம்ம ஒருவேளை ஒருத்தர் டிஎம்கே சொல்லலாம், ஒருத்தங்க டிவிக்கு மேலே தப்புன்னலாம், ஒருத்தங்க ஜனங்களானா முழுமையாக நம்ம பார்த்தோன்னா அது ஞானம் இல்லாததுனால நடந்ததுதான். ஹல்லேலூயா. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம் இருந்துச்சுன்னா ஒரு கை குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு அவங்க போவாங்களா? பெற்றவர்கள் பிள்ளைகளை எவ்வளோ கண்ணுங்கருத்துமாக பார்க்கணும். ஆனால் அந்த ஒரு பேசிக் ஒரு ஞானம், ஒரு அறிவு கூட இல்லாமல் அந்த கூட்டத்தில் போய் எவ்வளோ கூட்ட நெரிசலில் செத்துருக்காங்க. 41 உயிர்கள். எவ்வளோ வேதனையாக இருக்குது அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா அவங்களுக்கு ஞானம் இல்லை. சாத்தான் என்ன பண்ணியிருக்கான், எல்லாரோட ஞானத்தையும் கட்டி வச்சிருக்கான். ஏன்னா அவங்க கட்டி இருந்தால் அந்த வழியிலேயே அவங்க போவாங்க, வேற எதையும் பார்க்காம. அவங்க ஞானத்தையே, அவங்க சிந்தனை எல்லாத்தையும் அந்த சாத்தான் கட்டி வச்சிருக்கான். நம்ம எல்லாருமே ஆண்டோட பிள்ளைங்க. அப்படிப்பட்டதான கட்டப்பட்ட அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு இளைஞர்களும் நம்ம வீட்டு பிள்ளையாக இருந்தால் நம்ம எப்படி இருப்போம், நம்ம குடும்பத்தில் ஒரு பிள்ளை அந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர் பின்னாடியோ ஒரு சினிமா நடிகர் பின்னாடியோ போகும்போது நம்ம எப்படி நம்ம ஜெபிப்போம் அந்த பிள்ளைக்காக. அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள, நம்ம சபைகளில் கூட அந்த மாதிரி இருக்காங்க, நம்ம குடும்பத்தில் கூட அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்க. அந்த மாதிரி பிள்ளைகளுக்காக என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் ஒவ்வொருத்தர்கிட்டையும் திட்டு வாங்குறாங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் திட்டுறாங்க அந்த பிள்ளைங்களை. அப்படிப்பட்ட ஒரு கனமில்லாத, கனமே கிடைக்கல அந்த பிள்ளைங்களுக்கு. ஆண்டவர் கனமடையணும்னா ஆண்டவர் ஞானத்தினால் அந்த பிள்ளைங்களை நிரப்பணும். ஹல்லேலூயா. ஞானம் இல்லாமையினால, அறிவில்லாமையினால இந்த பிள்ளைகள் சீர்கட்டு போயிட்டு இருக்காங்க, தாண்டோடித்தனமாக போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஞானத்தினால நிரப்பணும். கர்த்தரோட ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னது போல ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த பிள்ளைங்க மேலே கர்த்தரோட ஆவி ஊற்றப்படணும். இது ஒவ்வொன்றுக்காக நம்ம நிச்சயமாக ஆண்டவர் சமூகத்தில் பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம மட்டும் நல்லா இருக்கோம், நம்ம குடும்பத்தில் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, என் பிள்ளைங்க அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்கன்னு ஒரு இல்லாதபடிக்கு மற்ற எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் அறிவோடு நடந்துக்கணும். நம்ம ஆண்டவர் நோக்கி சொல்ல போகிறோம். ஆண்டவருடைய அசைவாடும் ஆவி நம்ம குடும்பத்தில் ஊற்றப்படுறது மூலமாக, நம்ம மேலே ஊற்றப்படுகிறது மூலமாக நம்ம சமுதாயத்துக்கு அது ஒரு நன்மை நடக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களுடைய ஆவி எங்கள் ஒவ்வொரு மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கும்படியாக அப்படிப்பட்ட ஆவி எங்களுக்கு நீங்கள் ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டவரே? எங்கள் மேலே நீங்கள் உங்கள் ஆவியை ஊற்றுங்கப்பா. ஜெபிக்கிற ஆவி எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஒரு பாரத்தோடு தேசத்தின் மேல ஒரு பாரத்தோடு ஜெபிக்கும்படியாக ஒரு ஜெப ஆவியை நீங்க ஊற்றுங்க ஆண்டவரேன்னு ஒரு ருசியாக தேவனை நோக்கி நம்ம கெஞ்சோம். நான் மற்றவர்கள் கனமடைகிறதுக்கு ஒரு கனத்தின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஞானத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பா. எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உங்களுடைய ஞானத்தை ஊற்றுங்க ராஜா. ஞானத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடும்
உள்ளங்களை இயேசுவின் நாமத்தில் ஆமாண்டவரே அப்பா, உடைந்து போன ஒவ்வொரு உள்ளங்களையும் தகப்பனே அப்பா நீர் தேற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எவ்வளோ சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க ஆறுதல் படுத்த ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆண்டவர் நோக்கி சொல்லுமாப்பா, நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன் ராஜா, என்னை நீங்க ஆற்றுங்க ராஜா. எங்களை அபிஷேக தைலத்தினால். ஆண்டவர் நோக்கி ஆசீர்வாதம் ஆவியே, ஆசீர்வாதம் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆம் தகப்பனே அப்பா, இந்த அருமையான வேலைக்கு கூட ஆண்டக்கூடிய நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா ஆசீர்வாடும் ஆவியே அப்பா, நீர் எங்கள் மத்தியிலே நீர் ஆசீர்வாடுகிற தெய்வக்காம கொடானக்குடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இதோ அப்பா உம்முடைய கண்களும் உம்முடைய செவிகளும் அப்பா இந்த ஸ்தலத்திலே அப்பா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் அப்பா அதைகள் பதிலளிக்க வண்ணமாக திறந்திருக்கிறதுக்காம கொடானக்குடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா வந்த ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா என்ன வேண்டுதல்களோடு விண்ணப்பங்களோடு உங்கள் சமூகத்தை தேடி வந்திருக்கிறார்களோ அப்பா அந்த விண்ணப்பங்களை எல்லாம் நீ நிறைவேற்றுண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் தாமே எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பார் நாங்கள் வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா கண்ணீரோடு நிற்கிற அப்பா கவலையோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகத்திலிருந்தும் அப்பா நீர் கண்ணீரை துடைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எல்லாருடைய முகங்களிலும் அப்பா ஒரு ஆனந்த கண்ணீர் வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அப்படிப்பட்டதான் ஆனந்த தைலத்தினால அப்பா உன் ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா வந்த ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா எங்கள் ஞானத்தினால நீங்கள் நிரப்புங்க தகப்பனே. அப்பா உங்களுடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்க தகப்பனே. உங்களுடைய நாமத்தை சொல்லி துதிக்கும்படியாக எங்களுக்கு ஒரு நல்ல கிருபையை நீங்கள் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த துதியின் வேலையை நீங்கள் ஆசீர்வதித்துக்காம கொடானக்குடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இதோ நாங்கள் செய்தி வேலைக்காக நாங்கள் கடந்து செல்கிறோம். அப்பா இந்த செய்தி வேலை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா பேசுகிற மகள் மூலமாக நீங்கள் எங்களோட பேசணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருத்தருக்கும் அப்பா
நம்முடைய வார்த்தை அப்பா பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. வந்தவர்கள் வந்த வண்ணமாக செல்லாதபடிக்கு அப்போ உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஆவிக்குரிய மன்னாவை பெற்றுக்கொண்டு செல்ல நீங்கள் உதவி செய்யணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மித நடத்த உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம். நிறைய பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் சின்ன பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேசது உட்காருவோம். இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை அருமையாக சகோதரி தனஸ்ரீ முன்னாடி இருந்து எடுப்பாங்க. ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையில் நாம் கொஞ்ச நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சகரியா 4வது அதிகாரம் 6ஆம் வசனம். சகரியா 4:6. அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக நாம் இந்த வேளையிலே நம்ம ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள் அன்பின் தகப்பனே. ஆண்டவர், இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற இந்த வேத பகுதியை நீர் எங்களுக்கு தெளிவாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதன் மூலம் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வசனங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி நடந்து கத்தாவே உம்மிடத்தை ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. துதிகனமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று யார் சொல்றா? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு. இந்த உலகத்தில் நம்ம பார்த்தோம்னா எதெல்லாம் குறித்து பெருமை பாராட்டுறாங்க? நல்ல பலசாலிகள் தங்களுடைய பலத்தை குறித்து, தங்களுடைய ஆரோக்கியத்தை குறித்து, பராக்கிரமத்தை குறித்து, படிப்பை குறித்து, அவங்க படிச்சிருக்க அந்த பட்டங்களை குறித்து, அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகள் அந்தஸ்துகள் இவைகளை குறித்து என்ன செய்றாங்களா? மேன்மை பாராட்டுகிறார்கள். இவைகளை குறித்து என்ன செய்றாங்க? பெருமை பாராட்டுகிறார்கள். ஆனா இதனால இதை வைத்து நம்ம எதையுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆண்டோட அனுக்கிரகம் இருந்தா மட்டும்தான் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். அப்பதான் நம்ம செய்யற காரியங்கள் நமக்கு வாய்க்கும். பிலிப்பியர் 4 அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 4:13. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவுடைய பலத்தினால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் செய்ய முடியும். தேவன் நமக்கு தருகிற பரிசுத்த ஆவியின் பலத்தினால நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம செய்ய முடியும். நம்முடைய சுயத்தினால நம்முடைய பலத்தினால நம்ம எதையுமே என்ன முடியாது, சாதிக்க முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நம்ம செய்யற காரியங்கள் நமக்கு வாய்க்கணும்னா, நம்ம காரிய சித்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்னு ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். முதலாவதாக, தேவன் நம்மோடு இருந்தால் நாம் செய்கிற காரியங்களை என்ன செய்யும்? வாய்க்கும். ஹல்லேலூயா. கிதியோனுடைய சம்பவத்தை பைபிள்ல போட்டிருக்கு. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து அந்நிய தேவர்களை அவர்கள் வழிபட்டபடினாலே அவர்களை தேவன் மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தார். ஒவ்வொருத்தரையும் இப்படி என்ன செய்றாங்க? ஒவ்வொருத்தர் கையில ஆண்டவரை விட்டு விலகி போகும்போது பலவிதமான எதிரிகளை அவர்களுக்கு அனுப்புகிறார். இதுல இப்போ தேவன் மீதியானியருடைய கையில இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்தபடினால அவங்க ரொம்ப என்ன கஷ்டப்பட்டாங்க. அந்த மீதியானியர்கள் அவர்களை ரொம்ப நெருக்கினாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க என்ன செய்வாங்க? கஷ்டப்பட்டு பயிரிட்டு விளைச்சல் வந்தபோது விளைச்சலை அறுக்க வேண்டிய நேரத்தில் அறுவடையை என்ன செய்வாங்க? அந்த மீதியானியர் அறுத்து கொண்டு போயிடுவாங்க. இப்படி அவர்கள் மீதியானியர்னால மிகவும் நெருக்கப்படும் போது அவர்கள் ஆண்டவரை நோக்கி என்ன செய்றாங்க? முறையிடுறாங்க. அப்பதான் கர்த்தர் என்ன செய்றார்? கிதியோன் என்ற ஒரு மனுஷனை தேவன் எழும்ப பண்ணுகிறார். நியாயாதிபதிகள் 6:12 வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. இதுல கர்த்தருடைய தூதன் தான் அந்த கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு சொல்றாரு. ஆனா அந்த கிதியோனுக்கு தன்னுடைய பராக்கிரமத்தை பற்றி ஒண்ணுமே தெரியல. அவன் பராக்கிரமசாலியா இருந்தாலும் அந்த மீதியானியரை எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு பலன் அவனுக்கு என்ன செய்து இல்லாமல் இருந்துச்சு. அதனால அவன் என்ன செய்யறான்னா, பயந்து மீதியானியர்கள் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு என்ன செய்யறான்? வேக வேகமா கதிர்களை அறுத்து அதை போரடித்து கொண்டிருக்கிறான். அப்பதான் கர்த்தருடைய தூதன் இந்த வார்த்தையை சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், கர்த்தர் எங்களோடு இருந்தா எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்ட்டு பின்னால் உள்ள வசனங்கள்ல கிதியோன் சொல்றான். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ,
நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு உனக்கு இருக்கிற, இவன் சொல்றான் எனக்கு ஒண்ணுமே பலன் இல்லை, நான் வந்து பராக்கிரமசாலியும் இல்லை, நாங்க அப்படி இருந்தோம்னா எங்களை இந்த மீதியானியர்கள் இப்படி சிரமப்படுத்த மாட்டாங்களே ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான். அப்போ கர்த்தர் நமக்கு பலன் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்ம ஒரு காரியத்துக்காக தெரிந்து கொண்டு நம்ம அனுப்பினார்னா அந்த காரியத்தில் நம்ம ஜெயத்தை நம்ம கண்டிப்பா பெற்றுக்கொள்வோம். இந்த சம்பவங்கள்ல அப்படிதான் சொல்லியிருக்கு. கிதியோன் என்ன செய்தான்னா சொல்றான், ஆண்டவரே அந்த மீதியானியர்களை எதிர்ப்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள்ல 32,000 பேரை தெரிந்து கொண்டு அவங்க எல்லாரும் வந்துடுறாங்க மீதியானரை எதிர்க்கிறதுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு இப்ப வந்து என்ன செய்றாங்க, நிறைய ஜனங்கள் இருக்காங்க, இத்தனை 32,000 பேரும் உன்னோட வந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க பலத்தினால எங்களுடைய பராக்கிரமத்தினால தான் நாங்க என்ன செய்யணும் அந்த மீதியானியரை முறியெடுத்தோன்னு சொல்லுவாங்க. அதனால என்னுடைய நாம அதுல என்ன செய்ய மகிமைப்படாது, அதனால எல்லாரும் என்ன செய்யுது பயந்தவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க கிதியோன் சொல்றாரு யார் யாரெல்லாம் யுத்தத்துக்கு பயப்படுறீங்களோ நீங்களாம் என்ன செய்யுங்க வீட்டுக்கு திரும்பி போங்கன்னு சொல்றாரு. அப்போ உடனே அதுல பயந்தவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, 22,000 பேர் என்ன செய்யறாங்க திரும்பி போயிட்டாங்க. இப்ப 32ல 22 போயிட்டுனா இப்ப எத்தனை இருக்கு, 10,000 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு இந்த 10,000 கூட என்னதான் அதிகம் தான், அதனால நீ வந்து தண்ணீர்கள் அண்டைக்கு அவங்கள கூட்டிட்டு போ, யார் உங்க கூட வரலாங்கிறத நான் உனக்கு என்ன செய்யறேன் தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள தண்ணீர் குடிக்கிறதுக்காக ஒரு நீரூற்றண்டைக்கு அழைத்து செல்கிறார். அப்ப சொல்றாரு ஆண்டவர் வந்து அந்த தண்ணி குடிக்கிறவங்கள பாரு, யாரு முழங்கால் ஊன்றி குடிக்கிறாங்களோ அவங்கள தனியாகவும், அந்த தண்ணியை கையில எடுத்து வாயினால அப்படியே நக்கி குடிக்கிறாங்களோ அவங்கள தனியா பிரிச்சு எடு அப்படின்னு சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது தண்ணீரை கைகளால் அள்ளி அப்படி குடித்தவங்க எத்தனை பேர், 300 பேர். அப்ப ஆண்டவர் சொல்றாரு மற்ற எல்லாரும் என்ன செய்யறு அனுப்பிடு, இந்த 300 பேர் உனக்கு என்ன செய்யும் போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரி கிதியோன் என்ன செய்யற, அந்த பெரிய சேனையை இந்த 300 பேர் வச்சு நான் எப்படி எதிர்ப்பேன்னு அவன் என்ன செய்யல, கேள்வி கேட்கல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி அவன் என்ன செய்யறான் போறான். அப்போ போகும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா எந்த ஒரு பட்டயமோ, யுத்தத்துக்கு போறவங்க என்ன செய்வாங்க பாதுகாப்புக்காக அவங்க பாதுகாக்கிறதுக்கு கேடயங்களை கொண்டு போவாங்க, எதிரிகளை வெட்டுறதுக்கு என்ன செய்வாங்க பட்டயங்களை எடுத்துட்டு போவாங்க. ஆனா இந்த 300 பேரும் என்ன செய்யல, பட்டயமோ கேடயமோ எதுவுமே எடுத்துட்டு போகல. அவங்க என்ன செய்தாங்கன்னா ஒரு பானை, வெறும் பானை, அந்த பானைக்குள்ள ஒரு தீவெட்டி, வெளிச்சத்துக்காக ஒரு தீவெட்டி, கையில எக்காலங்கள், ஆண்டவரை துதிப்பதற்காக எக்காலங்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்தாங்களாம் போனாங்களாம். அப்போ கிதியோன் சொல்றான் கிதியோன் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் அப்படி சொல்லிட்டு நீங்க என்ன செய்யுங்க என் பின்னால வாங்கன்னு சொல்றான். அப்படி போகும்போது கர்த்தர் என்ன செய்தாருன்னா அதுக்கப்புறம் கடைசியில் அந்த பானையை உடைச்சி எக்காலத்தை ஊதி அந்த தீவெட்டிகளை கைகளை ஏந்தி கொண்டு அவங்க போகும்போது அந்த மீதியானியர்களுக்குள்ளே ஒரு பயத்தை தேவன் உண்டாக்கினார். அதனால அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க, அவங்களுக்குள்ளே என்ன செய்தாங்க பயந்து திகிலடைந்து என்ன செய்தாங்க, அங்கமாக ஓடி ஒருவர் வெட்டி மடிந்து போனார்கள். அது மட்டும் இல்ல, இவங்க என்ன செய்தாங்க, அவங்களை துரத்தி அந்த மீதியானியரின் 2 அதிபதிகளையும் இந்த கிதியோன் என்ன செய்தான் கொன்று போட்டான்னு சொல்லியிருக்காங்க, அவர்களையும் என்ன செய்தான் மடங்கடித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் நம்மோடு இருந்தாரானால் நம்முடைய காரியங்கள் என்ன செய்யும் வாய்க்கும், நம்ம செய்யற காரியங்கள் நமக்கு என்ன செய்யும் ஜெயமாக முடியும். ஒருவேளை அது நம்முடைய பார்வையில் இது முடியாத ஒரு காரியமா இருக்கலாம். அப்போ கர்த்தர் நம்மோடு இருந்தாருன்னா அசாதாரணமான காரியங்கள் இருந்தா கூட சாதாரணமா தேவன் நமக்கு அதை செய்ய பலன் தருவார். அதனால நம்முடைய பலத்தினால நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒருவேளை நமக்கு நல்ல பலன் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், அதை வச்சு நம்ம பயன்படுத்தி ஒரு தொழிலோ இல்ல ஒரு வேலையிலயோ நம்முடைய சுயத்தை நம்பி நம்ம போனோம்னா அதுல நமக்கு என்ன இருக்காது, வெற்றி இருக்காது. ஆனா அந்த நேரத்தில் நம்ம கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அவருடைய வழி நடத்துதலின்படி அவருடைய ஆவியினாலே நம்ம செய்யும் போது, அவருடைய ஆவியின் பலத்தினால நம்ம செய்யும் போது நம்முடைய காரியங்களை எல்லாம் தேவன் நமக்கு என்ன ஜெயமாக நமக்கு மாற்றி தருவார். அப்ப முதலாவது காரிய சித்தி வேணும்னா அது யார் தான் நமக்கு தர முடியும், கர்த்தர் தான் தர முடியும். நம்மளுடைய சுயத்தினால நம்ம எந்த ஒரு காரியத்தையும் சக்சஸா செய்து முடிக்க முடியாது. நீதிமொழிகள் 16:33 என்ன சொல்லுன்னு பாருங்க. நீதிமொழிகள் 16:33. சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அப்போ ஒரு காரியம் சித்திக்கணும்னா, நம்ம செய்யற ஒரு காரியம் நமக்கு சக்சஸா முடியணும்னா அதை நமக்கு செய்யறது யார் தான், கர்த்தர் தான் நமக்கு அதை செய்ய முடியும், வெற்றியாக நமக்கு முடித்து தர முடியும். நம்முடைய சுயத்தினால நம்ம எதையுமே நினைச்ச முடியாது, சாதிக்க முடியாது. அப்ப கர்த்தர் நம்மோடு இருந்தாருன்னா கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்வார், பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். புறஜாதிகள் பார்த்து சொல்லுவாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை
செய்திருக்கிறார், இது நிமித்தம் அவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மை கொண்டு தேவன் நினைச்சவார் நம்முடைய குடும்பங்களில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். யோசுவாவோடு தேவன் இருந்தார், மோசையோடு தேவன் இருந்தார். அவனை வந்து என்ன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தி அவனை கொண்டு என்ன செய்தார், கானான் தேசத்துக்கு அவர்களை வழிநடத்தி செல்ல தேவன் உதவி செய்தார். மோசே மரித்த பிறகு தேவன் யோசுவாவோடு இருந்தார், யோசுவாவை தலைவனாக அவர்கள் ஏற்படுத்தினாங்க. இப்ப தலைவனாகிய யோசுவாவோடு தேவன் இருக்கிறார். யோசுவா 1:5 வாசிங்க. யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ தேவன் என்ன யோசுவாட்ட சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், அதனால நீ பயப்படாத. அப்ப தேவன் நம்மோடு இருந்தா நமக்கு என்ன செய்ய பெரிய காரியங்களை நம்மளால செய்ய முடியும். யோசுவா வந்து என்ன செய்தான், ஒரு மோசைக்கு பணிவிடைக்காரனாக ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் தான் யோசுவா. இப்ப ஆண்டவர் யோசுவாவோடு இருந்தபடினால அவன் பெரிய காரியங்களை செய்தான். பெரிய பின்னால் உள்ள வசனங்கள் நம்ம பார்த்தோம்னா யோசுவா 12:24 பார்த்தோம்னா அவன் எத்தனை ராஜாக்களை முறியெடுத்தான், 31 ராஜாக்களை முறியெடுத்தான். வாசிங்க அந்த வசனம். திர்சாவின் ராஜா ஒன்று ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். 31 ராஜாக்கள், 31 தேசங்களில் உள்ள ராஜாக்களை யோசுவா முறியெடுத்தான். இவங்க என்ன செய்யறது இல்லை, யுத்த வீரர்கள் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக, அங்க பார்வோனுக்கு அடிமைகளாக வேலை செய்தவர்கள் தான். அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். பெரிய பெரிய ராஜாக்களை எல்லாம் முறியடிக்க வைத்தார். ராஜாக்களை எல்லாம் தோல்வியடை செய்து யோசுவாவுக்கு வெற்றியை கொடுத்தார். அப்படி 31 ராஜாக்களை வென்று அந்த 31 ராஜ்யத்தையும் தன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா என்ன செய்தார், பங்கிட்டு கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கு. அப்போ கர்த்தர் நம்மோடு இருந்தார், நம்முடைய காரியங்கள் என்ன செய்யும், வாய்க்கும். நாம் செய்கிற காரியங்கள்ல தேவன் ஒரு வெற்றியை நமக்கு தருவார். அப்ப கர்த்தர் நம்மோடு இருக்கணும்னா தேவனுக்கு பிரியமானபடி நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்தோம்னா கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டார். இப்ப சவுல் வந்து தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் அவன் போனது நிமித்தமாக தேவன் அவனை விட்டு விலகினார்னு சொல்லியிருக்கு. அப்ப தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தேவன் நம்ம விட்டு விலகி விடுவார். அதனால இப்போ பார்த்தோன்னா சிம்சோனை பார்த்தோன்னா தேவன் அவனோடு இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் அவனை ஏவினார்னு சொல்லியிருக்கு. அவன் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் அவன் செய்தான். ஒரு பச்சை கழுதையின் தாடை எழும்பி கொண்டு 1000 பேரை கொண்டான்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் வந்து என்னது சாதாரணமான காரியம் இல்ல. அப்படிப்பட்ட சிம்சோன் கர்த்தரை விட்டு வழி விலகி போய் வேசியின் மடியில படுத்ததுனால, ஒரு விபச்சாரக்காரியின் மடியில படுத்ததுனால பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு என்ன விலகினாரு. அப்ப கர்த்தர் நம்மோட இருக்கணும்னா நம்மளும் எப்படி இருக்கணும், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் விரும்புகிற காரியங்கள் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாத தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை செய்தாலும் பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டார். அவர் நம்ம விட்டு விலகி விடுவார். அவர் நம்ம விட்டு விலகினார்னா நமக்கு என்ன முடியாது, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நமக்கு தோல்விதான் இருக்குமே ஒழிய ஜெயம் இருக்காது. அதனால ஆண்டவர் முதல்ல நம்மளோடு இருந்தார்னா, நம்மோடு இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்னா நம்முடைய காரியங்கள் எல்லாத்திலையும் நமக்கு ஒரு ஜெயத்தை தேவன் நமக்கு தருவார். அதான் சொல்லியிருக்கு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே, தேவனுடைய ஆவினாலே தான் எல்லாமே ஆகும்னு சொல்லியிருக்கு. அடுத்தபடியாக நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 1, 2, 3 வசனம் வாசிங்கள். சங்கீதம் 1 சங்கீதம் 2 3 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், இரவும் பகலும் வேதத்தை வாசிக்க முடியாதுன்னா வாசிக்கிறதுக்கு மனசு வராது. அப்ப கர்த்தருடைய வேதத்தில் நமக்கு ஒரு ஆசை, ஒரு ஆர்வம், ஒரு பற்று இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், கர்த்தருடைய வேதத்தை எப்போதும் நம்ம வாசிப்போம். தாவீதை நம்ம எடுத்தோம்னா தாவீது சொல்றாரு, என் ஆகாரத்தை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக நான் காத்துக்கொண்டேன்னு சொல்றாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன வேதத்தை தியானிப்போம். அப்படி நம்ம இரவும் பகலும் வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது நம்ம செய்யற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு என்ன செய்வாராம், வாய்க்க செய்வாராம். அப்புறம் யோசபாத், வேதத்துல ஒரு சம்பவம் சொல்லியிருக்கு. யோசபாத் ஒரு ராஜா, இஸ்ரவேலின் யூதாவின் ராஜா. அந்த ராஜா வந்து கர்த்தருடைய வேதத்துல அவன் பிரியமா இருந்தான். கர்த்தருடைய வேதத்தை பற்றி சொல்றதுக்கு பிரபுக்களையும் ஆசாரியர்களையும் என்ன செய்ய ஊர் ஊரா போய் சொல்லுங்க அப்படின்னா, இப்பவும் என்ன செய்றாங்க, கர்த்தருடைய வேதத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்ன செய்றாங்க, தெரு தெருவா போய் கிராம ஊழியனி போய் என்ன செய்றாங்க, பிரசங்கம் பண்றாங்க. அப்ப அதை கேட்டவங்களுக்கு என்ன செய்யும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே போல இங்க இந்த சம்பவத்துல யோசபாத் பற்றி சொல்லியிருக்கு. 2 நாளாகமும் 17 அதிகாரம் 9, 10 வசனங்கள் வாசிங்க.
9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் இவர்கள் யூதாவிலே உபதேசித்து வாசி. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்கள் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. இதுல வந்து யோசபாத்தை பத்தி சொல்லியிருக்கு. யோசபாத் என்ன செய்தான்னா தன்னுடைய பிரபுக்களை, அதுக்கு முன்னால் உள்ள வசனங்கள்ல சொல்லியிருக்கு, தன்னுடைய பிரபுக்களையும் ஆசாரியர்களையும் ஊர் ஊரா போய் என்ன செய்யுங்க, வேதத்தை எடுத்துக்கொண்டு வேதத்தில் உள்ள அதிசயங்களை, வேதத்தில் உள்ள கர்த்தரை பற்றி நீங்க என்ன செய்யுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னானா. சொன்னதுனால இந்த ஜனங்களை என்ன செய்றாங்க, ஆசாரியர்களும் பிரபுக்களும் போய் இப்போ மாதிரி என்னதுல கார் கிடையாது, வசதி கிடையாது, ஃப்ளைட்டில் போகிறதுக்கு கிடையாது. ஆனால் அவங்க வந்து என்ன செய்றாங்க, கால்நடையாக நடந்து போய் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் போய் கர்த்தருடைய வேதத்தை பற்றி என்ன செய்றாங்க, ஜனங்களுக்கு போதித்தாங்க. அப்படி போதிக்கும் போது ஜனங்களை என்ன செய்றாங்க, வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவனை பற்றி உண்டான பயங்கரம் சுற்றிலும் இருந்த ஜனங்களுக்கு என்ன உண்டாயிற்று. அதனால வந்து யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாமல் இருந்தார்கள் சொல்லியிருக்கு. அப்படி யோசபாத்துக்கு ஒரு கர்த்தருடைய வேதத்தின் மீது ஒரு பிரியம், ஒரு வாஞ்சை இருந்தபடினால்தான் அவன் தியானித்தபடினால்தான் அதில் உள்ள மகத்துவங்களை அவன் புரிந்து கொண்டு அவன் மற்றவர்களுக்கும் என்ன தன்னுடைய நாட்டு ஜனங்களுக்கு அது சொல்லணும்னு ஆட்களை அனுப்பி என்ன சொல்ல வச்சான். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கும்போது நம்ம செய்யற காரியங்கள் வாய்க்கும். இந்த யோசபாத்துடைய காலத்துல கொஞ்சம் யுத்தம் இல்லாம இருந்துச்சு. ஆனா திடீர்னு 3 ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாக நினைச்சாங்க, யுத்தத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லியிருக்கு. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. அந்த 3 ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாக வந்தபோது அப்ப என்ன செய்யும், கொஞ்சம் பயம்தான் இருக்கும். இவன் ஒரு சிங்கிள் ஆளா 3 ராஜாக்களை எதிர்க்கணும். அதனால இவன் செய்தது என்னன்னா, உடனே மற்றவர்களுடைய உதவியெல்லாம் அவன் நாடி போகல, மற்றவருடைய ஆலோசனையும் அவன் கேட்கல. கர்த்தருடைய பாதத்துல அவன் வந்தான். வந்து ஆலயத்துக்கு வந்து அவங்க உபவாசித்து ஜெபித்தாங்க. எல்லாரையும் வரவழைச்சான். அந்த தேசத்து ஜனங்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்னால வர வச்சு அவங்களோட சேர்ந்து உபவாசம் பண்ணி அவங்க ஜெபிச்சாங்க. ஜெபிச்சுட்டு அவங்க வந்து என்ன செய்றாங்க, யுத்தத்துக்கு போனாங்க. யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னால யோசபாத் செய்த ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தரை துதிக்கிறதுக்காக பாடகர் குழுவை முதலாவது அனுப்பிட்டு அதுக்கு பின்னால என்னச்சுதான் ராணுவ வீரர்களை அனுப்புனான். அப்படி போகும்போது அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, பாடி துதி செய்ய தொடங்கும் போது, கர்த்தரை துதிக்க தொடங்கின உடனே அந்த 3 ராஜாக்களுடைய சேனைகளும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்பி அவங்களே என்ன செய்துட்டாங்க, ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க, போட்டு தள்ளிட்டாங்க. ஒருத்தையும் கூட என்ன செய்யல, மிஞ்சல. எல்லாருமே என்ன செய்துட்டாங்க, செத்து போயிட்டாங்க. கடைசியில் உள்ள வசனங்கள்ல நம்ம இதில் பார்க்கும்போது 20ஆம் அதிகாரத்துல அவங்க என்ன செய்தாங்கன்னா, அந்த 20ஆம் அதிகாரம் 22, 24 வசனம் வச்சிங்க. 2 நாளாகமா 20, 22, 24. இருபத்தி 24 வசனம். ஹல்லேலூயா. எவ்வளவு கர்த்தருடைய வேதத்தின் மீது இவன் வாஞ்சியா இருந்தபடினால, அதை தியானித்தபடினால கர்த்தர் அவனுக்கு செய்த அற்புதம் என்னன்னா, இந்த 3 ராஜாக்களோட அவன் யுத்தம் பண்ணல, அவன் கர்த்தரை துதித்தான். வேதம் தான் சொல்லுது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். நல்லது நடந்தாலும் நம்ம கஷ்டங்கள் வந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம கர்த்தரை துதிக்கும் போது நம்முடைய கஷ்டங்களிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறாருங்கிறது இதுல நமக்கு அறிந்து கொள்கிறோம். அந்த யோசபாத் அவனுக்கு கஷ்டம் வந்தபோது அவன் கலங்கல, கர்த்தரை நோக்கி பார்த்தான், கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டான். அப்ப அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீங்க போங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நீ அதே மாதிரி இவன் கர்த்தரை துதிப்பதற்காக பாடகரை அனுப்பிவிட்டு பின்னால ராணுவ வீரர்களை அனுப்பினான். அங்க போய் பார்க்கும்போது இவங்க இங்க பாடி துதி செய்ய தொடங்கின உடனே எங்கேயோ இருக்கிறவங்க என்ன செய்றாங்க, அவங்களுக்குள்ள கர்த்தர் என்ன செய்றாரு, ஒரு தார் மாதிரி நாவியை கட்டளையிட்டு வரும்போது எல்லாரும் 3 பேரும் என்ன செய்றாங்க, ஒற்றுமையா வந்தாங்க. ஆனா இப்ப அவங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை நாவி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்றாங்க, அடிச்சு விட்டாங்க. எல்லாருமே என்ன செய்றாங்க, செத்தாங்க. இவங்க அவங்க பக்கத்துல வந்து பாக்குறாங்க, ஒருத்தன் கூட என்ன செய்யல, உயிரோட இல்ல. எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள்.
அப்ப இது எதனால அவங்களுக்கு கிடைச்சுன்னா, இந்த வெற்றி எதனால யோசபாத்து கிடைச்சுன்னா, அவன் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து அதை தியானித்து மற்றவர்களுக்கும் அந்த வேதத்தின் மகத்துவங்களை அவன் போதித்தபடினால கர்த்தர் அவனுக்காக என்ன செய்தார்? யுத்தம் செய்தார். இவன் யுத்தம் செய்யல, கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்து ஒரு பெரிய வெற்றியை யோசபாத்து கொடுத்தார். என்ன ஒரு சம்பவம் பார்க்கலாம். ஈசாக்குடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பார்த்தோம்னா, ஈசாக்குடைய வழக்கம் என்னன்னா, அவன் தினந்தோறும் என்ன சாயங்காலத்துல தியானம் பண்ணுவான். ஆதியாகமம் 24 அதிகாரம் 63 வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. இவனுக்காக பொண்ணு பார்க்கறதுக்கு என்ன செய்றாங்க? அவங்க அப்பா எலியேசர் அனுப்புறாரு. இவன் டெய்லி ஜெபம் பண்ற மாதிரி தியானம் பண்றதுக்காக இவன் என்ன செய்யறான்? அந்த வனாந்தரத்துல போய் பிரேயர் பண்ணிட்டு இருக்கான், தியானிச்சுட்டு இருக்கான் ஆண்டோட வார்த்தைகளை. அப்ப அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது பார்த்தா அந்த ஒட்டகத்து மேல ரெபேக்காளை கர்த்தர் என்ன செய்றாரு? அனுப்புறாரு. ஏற்ற துணையை, ஈசாக்கு ஏற்ற துணையை கர்த்தர் என்ன செய்றாரு? தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார். அப்ப அது அந்த ரெபேக்காளை பற்றி சொல்லியிருக்கு. அவ மகா சௌந்தர்யவதியான ஒரு பெண்ணு சொல்லியிருக்கு, ரொம்ப அழகான பெண்ணு சொல்லியிருக்கு, புருஷனை அறியாத கன்னிகைன்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான மணமகளை இவன் தியானித்து கர்த்தருடைய வேதத்தை தியானித்தது நிமித்தமாக இவனுக்கு தேவன் என்ன ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தார். அது மட்டும் இல்ல, அவனுடைய தாய் எப்பொழுது இறந்து போயிட்டாங்க. அப்ப இவன் தனியா ஒரு வேதனையில தாய்க்காக துக்கம் கொண்டிருந்தான். அந்த துக்கத்தையும் தேவன் என்ன மாற்றினார்னு சொல்லியிருக்கு. 67 வசனம் வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அப்ப ஒரு இழப்பு வரும்போது அவன் என்ன செய்யல? சோர்ந்து போகல. கர்த்தரை என்ன செய்தான்? தியானித்து அவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தபடினால அவனுக்கு ஏற்ற துணையை தேவன் கொடுத்தார். அது மட்டுமல்ல, தன் தாய்க்காக, தாயின் இழப்புக்காக கொண்டிருந்த அந்த துக்கத்தை மாற்றி அவன் என்ன செய்தான்? ஆறுதல் அடைந்தான்னு சொல்லியிருக்கு. அப்ப கர்த்தர் நம்மோடு இருந்தார். ஆனால் நம்ம செய்யற காரியங்கள் நமக்கு என்ன செய்யும்? வாய்க்கும். தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து அதன் மேல் நம்ம பிரியமா இருந்தானா நம்ம செய்யற காரியங்களையும் தேவன் என்ன செய்வார்? வாய்க்க செய்வார். ஆனா சில நேரங்களில் சில காரியங்கள் நமக்கு என்ன செய்யல? வாய்க்கல். நம்ம ஆண்டோட வேதத்துல பிரியமா இருக்கோம், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு நம்ம நினைக்கிறோம். ஆனா சில நேரங்களில் சில காரியங்கள் நமக்கு என்ன செய்யுது? வாய்க்காமல் தாமதம் ஏற்படுகிறது. அப்ப அதுக்கு என்ன காரணம்னா, முதலாவது என்ன செய்யறான்? பிசாசனவன் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. நம்முடைய ஜபங்களுக்கு பதில் ஆண்டவர் கொடுத்துறாரு. அந்த பதில் திரும்ப நமக்கு எட்டாத அளவுக்கு பிசாசு இடையில என்ன செய்யறான்? தடை பண்ணுகிறான். தானியேல் 21 நாள் தன்னுடைய ஜனங்களுக்காக உபவாசித்து ஜெபம் பண்றான். தன்னுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணான்னு சொல்லல, அவனுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய தேசத்துக்காக அடிமையாய் வந்த அந்த இடத்துல வேணுச்சான் 21 நாள் என்னச்சுதான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு? பதில உடனே கொடுத்துட்றாரு. அவன் ஜெபிக்க தொடங்கினோன்னா அவனுக்கு பதில் வருது. ஆனா அந்த பதில் இவனுக்கு எட்டக்கூடாதபடிக்கு இடையில யாரு வர்றா? பிசாசு அந்த பதில தடை பண்ணுகிறான். தானியேல் 10 அதிகாரம் 12 14 வசனங்கள் வாசிங்க. தானியேல் 10 அதிகாரம் 12, 13, 14. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்ஷியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். போதும். அல்லேலூயா. இதுல தானியேல் என்ன செய்யறான்? ஜெபம் பண்றான் தன்னுடைய ஜனங்களுக்காக. இனி என்ன நடக்க போது? நம்ம என்ன செய்யறோம்? அந்த தேசத்துல, அந்நிய தேசத்துல அடிமையா இருக்கிறோமே, இனி பின்னால் உள்ள காலங்களில் நமக்கு என்ன நடக்கும்ன்று அவன் தன்னுடைய ஜனத்துக்காக அவன் என்ன செய்யறான்? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணான். அப்படி ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு ஆண்டவர் உடனே நினைச்சிட்டாரு. அவன் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே பதில அனுப்பிட்டாரு. அந்த தரிசனங்களை பற்றி சொல்றதுக்கு ஒரு தூதனை அனுப்புறாரு, காபிரியல் தூதனை அனுப்புறாரு. ஆனா அந்த தூதன் வரும்போது கர்த்தருடைய தூதன் தான் கொண்டு வராரு அந்த செய்தியை. அந்த தூதன் கொண்டு வர்ற செய்தி தானியேலுக்கு கிடைக்காதபடிக்கு இடையில என்ன செய்யறான்? பிசாசானவன் 21 நாள் என்னதான் எதிர்த்து நின்றான். 3 வாரங்கள் என்னதான் எதிர்த்து நிற்கிறான். அப்படி அதனால இவனுக்கு வேண்டிய ஜபங்களுக்கு பதில் வருவதற்கு தாமதம் ஆயிற்று. ஆனாலும் கர்த்தர் அப்படியே இவனை விடல. நமக்காக யுத்தம் பண்றதுக்கு ஒரு சேனை இருக்குது. அதான் மீகாவேல் தூதன். அந்த தூதன் என்னச்சுதான் இந்த காபிரியலுக்கு துணையாக அவனுக்கு உதவியாக அந்த பிசாசோடு போரிட்டு இவனுக்கு வர வேண்டிய செய்தியை கர்த்தர் இவன் காபிரியல் தூதன் மூலமாக இவனுக்கு கிடைக்க செய்தார்.
அப்ப நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வருவதற்கு தாமதமானால் சில நேரங்களில் நம்மிடத்தில் குறை இருக்காது, ஆனா பிசாசு என்ன செய்வான், தடை பண்ணி அந்த பதிலே நமக்கு கிடைக்கக்கூடாதபடிக்கு பண்ணுவான். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகாமல் நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிச்சு கொண்டே இருக்கும்போது நமக்கு என்ன செய்யும், ஆண்டவருக்கு குறித்த வேலை வரும்போது நமக்கு என்ன செய்யும், ஜெயம் கிடைக்கும். அதே மாதிரி அவருடைய வேலைக்காகவும் நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை வைத்திருக்கிறான்னு பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கு 3ஆம் அதிகாரத்துல. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அப்ப அந்த சமயத்துக்காக நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். நம்ம ஒரு தொழில் செய்யணும், இல்லைன்னா நம்மளுடைய வீட்டில் ஒரு திருமணம் நடக்கணும், அல்ல ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னாலும் ஆண்டவர் நமக்கென்று ஒரு குறித்த நேரத்தை செஞ்சிருப்பார், வைத்திருப்பார். அப்போ அந்த குறித்த நேரம் வரைக்கும் நம்ம பொறுமையோடு முறுமுறுக்காமல் நம்ம காத்திருந்தோம்னா அது நமக்கு என்ன ஏற்ற காலம் வரும்போது தேவன் அதை நினைச்சு வரான், செய்து முடிப்பார். பிரசங்கி 9:11 அதான் சொல்லியிருக்குது, தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அப்ப அவர் செய்யும் போது தாமதமானாலும் கூட அவருக்கு வேலை வரும்போது அந்த காரியத்தை எப்படி செய்வாராம், நேர்த்தியாக செய்வாராம். நம்மள மாதிரி அறகுறையாலாம் செய்ய மாட்டார், அவசரப்பட்டு செய்ய மாட்டார். ஆனா நேர்த்தியாக அந்த காரியத்தை நமக்கு என்ன செய்து கொடுக்கிறாரு. அதனால இந்த வேலைக்காக நம்ம காத்திருக்கணும். கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டும் போது இயேசுவின் தாய் வந்து சொல்றாங்க, அப்போ அவர் என்ன சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லைன்னாரு. அதுக்கப்புறம் வேலைக்காரர்கள்ட்ட நோக்கி தண்ணீரை என்ன மொண்டு கொண்டு வாங்கினாரு, அதை ஆசீர்வதிச்சு என்ன செய்யாரு, தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிச்சு. அப்ப ஆண்டோட வேலை வரும்போது அது என்ன செய்யுது, அந்த காரியம் வெற்றியாக நமக்கு நடக்குது. அதனால அவருடைய வேலை வரும் வரைக்கும் நம்ம காத்திருந்து ஜெபிக்கணும். நம்ம சோர்ந்து போகக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு அதை ஜெயத்தை கொடுக்கிறார். அதனாலதான் நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு யாக்கோபு சொல்றாரு, நம்ம இஷ்டத்துக்கு எனக்கு கண்டிப்பா இது வேணும் அது வேணும்னு நம்ம ஜெபிக்கிறத விட ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு இதை செய்யுங்கன்னு கேட்கும்போது அவருக்கு சித்தமானால் தேவன் அந்த காரியத்தை நமக்கு என்ன ஜெயமாக செய்து கொடுப்பார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு 4:13. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டதான், புகை மாதிரி இருக்குது. புகை என்ன செய்யும், அப்படி வந்தோன்னு அப்படியே காட்டுல இருந்து என்ன செய்யறோம், போயிடும். அப்ப நமக்கு அந்த புகை, நம்முடைய ஜீவனும் அதே மாதிரி தான். நம்ம எத்தனை வருஷம் இருப்போம், 80 வருஷம் இருப்போம், 90 வருஷம் இருப்போம்னு யாருமே சொல்ல முடியாது. நம்முடைய ஜீவன் புகைக்கு தான் என்ன செய்திருக்கு, ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது. அதே போல இருக்கிறபடினால நீங்க நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம், சிலர் சொல்றாங்கல்ல, இதை செய்வோம் எங்களுடைய சுயத்துல, எங்களுடைய பலத்துல, எங்களுடைய பணத்தினால நாங்க அதை சாதிப்போம் இதை சாதிப்போம்னு சொல்றவங்களே கேளுங்க. உங்க ஜீவன் எப்படிப்பட்டது, நிலையற்றது. அது எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், நம்முடைய சரீரத்தை விட்டு போகலாம். அதனால நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நாங்க என்ன செய்வோம், இந்த ஊருக்கு போய் இந்த வியாபாரத்தை செய்து நாங்க நல்லா இருப்போம்னு நம்ம என்ன செய்யணுமா, அப்படி சொல்லி நம்ம ஜெபிக்கணுமா. நான் இந்த ஒரு இடத்துக்கு போவேன், ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஒரு காரியத்தை நம்மளே திட்டம் பண்ணிடுறோம். யாருடைய ஆலோசனை, மனிதருடைய ஆலோசனை வேணா கேட்போம், ஆனா கர்த்தருடைய ஆலோசனையே கேட்கறது இல்லை. ஆண்டவரே நான் இந்த தொழிலை செய்ய போறேன், இந்த இடத்துல இந்த வியாபாரத்தை பண்ண போறேன், இல்ல இந்த வேலைக்கு போறேன், நான் இது செய்யலாமான்னு கேட்கறது கிடையாது. இதை நீங்க என்ன செய்யணும், நான் செய்யறேன், நீங்க ஆசீர்வதிக்கணும். இப்படிதான் நம்முடைய ஜெபம் இருக்குது. ஆலோசனையே முதலாவது கேட்கறது இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்வோம், எல்லாம் செய்திருவோம். அதுக்கு பிறகு கஷ்டம் வரும்போது ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றோம். அதனால அப்படி சொல்லாம ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த காரியத்தை நீர் எனக்கு வாய்க்க பண்ணும் நம்ம ஜபிக்கும் போது கர்த்தருக்கு சித்தமானால் அந்த காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணுவார். அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை அது கர்த்தருக்கு சித்தம் இல்லை, அது நமக்கு ஆசீர்வாதமா இல்லைன்னா கர்த்தர் அதை வாய்க்க செய்ய மாட்டார். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இது தேவனுடைய சித்தம் அல்ல, இதை விட பெஸ்டானது ஆண்டவர் எனக்கு தருவார்னு அவர் மீது நம்பிக்கையாரு நம்ம ஜபிக்கும் போது அதை விட மேலான காரியத்தை தேவன் நமக்கு தருவார். அதனால நம்ம ஜபிக்கும் போது நம்முடைய இருதயத்துல என்ன இருக்கக்கூடாது, அக்கிரம சிந்தையும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. முதலாவது நம்ம ஜபிக்கும் போது எப்படி இருக்கணும், அவருடைய வார்த்தைக்கு நம்ம காத்திருக்கணும். அடுத்தபடியே ஜபிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சங்கீதம் 66:18 வாசிங்க. 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிக்கொடார். அல்லேலூயா. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். தாவீது சொல்றாரு,
அவருடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருந்தது. ஏன்னா தேவன் அவனோடு இருந்ததுனால அவன் புத்திமானா நடந்தான். அவரை செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்த்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தாவீதான் சொல்றாரு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்தாருன்னா ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். அப்ப அவன் இருதயத்தில் இருந்த ஆண்டவரை பற்றிய நினைவுகள் நிறைந்திருந்துச்சு. அக்கிரம சிந்தை அவன்கிட்ட காணப்படலை. அதனால அவனுடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுத்து ஆடு மேய்த்துக்கிட்டு இருந்த தாவீதை ஒரு பெரிய அரசனாக தேவன் மாற்றினார். அப்ப நம்ம இந்த காரியத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்ம காரியங்கள் வாய்க்கணும்னா நம்ம செய்யற தொழில்கள் காரியங்கள் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது வாய்க்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தர் முதலாவது நம்மோடு இருக்கணும். நம்முடைய சுயத்துல எதையும் செய்யாம ஆண்டவர் நம்மோடு இருந்தாருன்னா நம்ம செய்யற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு வெற்றியை தருவார். அந்த காரியங்களை நமக்கு வாய்க்க செய்வார். இரண்டாவதாக நாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அதை தியானித்து கொண்டிருந்தோமானால் அதுல ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை சொல்லுதுன்னா அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், நம்பணும். நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் அந்த வார்த்தை நமக்கு என்ன செய்யாது, நிறைவேறாது. அதனால கர்த்தருடைய வேதத்தில் நம்ம என்ன செய்யணும், பிரியமா இருந்து அதை தியானித்து கொண்டிருக்கும் போது நம்ம செய்யற காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார். நம்முடைய இருதயத்துல எப்படி இருக்கணும், அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது. தேவனை துதிக்கிற புது பாட்டு நம்முடைய இருதயத்துல இருந்துச்சுன்னா தேவன் நம்ம செய்யற காரியங்களை தேவன் நமக்கு வாய்க்க செய்து நம்முடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அதனால நம்ம இந்த வேளையில நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே நாங்கள் செய்யற காரியங்களை நீர் எங்களுக்கு வாய்க்க செய்யணும்ப்பா. அதுக்கு தேவனுடைய ஆவியானவர் நம்மளோடு இருக்கணும். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணணும். ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாருன்னா எல்லா நுகங்களையும் முறித்து தேவன் நமக்காக வெற்றி தருவார். அதனால அதான் சொல்லியிருக்கு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும்னு சொல்லியிருக்கிறார். அதனால கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அவர் வந்தாருன்னா நமக்காக அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆண்டவராக தான் சொல்றாரு, நீங்க ஒன்றும் செய்யணும், நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அப்ப கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யணும்னா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும், தேவன் நம்மோடு இருக்கணும். அவருக்கு பிரியமானது நம்ம செய்யும் போது மாத்திரம்தான் தேவன் நம்மோடு இருந்து நம்முடைய காரியங்களை நமக்காக யுத்தம் பண்ணி நம்முடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு ஜெயமாக மாற்றி தருவார். அதுக்கு அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய காரியங்கள் வாய்க்கும்படியாக நாம் இந்த வேளையில எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்கள் கேட்ட வேத வசனத்தின்படி தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு எங்களிடத்தில் காணப்படுகிற உங்களுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு அகற்றி கர்த்தாவே, ஆண்டவரே பரிசுத்தமுள்ள தேவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டுமானால் எங்களின் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்பா, அதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் நீர் எங்களோடு இருக்கணும் ராஜா. மோசே சொன்னாரேப்பா, நீர் எங்களோடு வராவிட்டால் நீர் எங்களை இந்த இடத்திலிருந்து அழைத்து செல்லாதிரும் என்று சொன்னாரே கர்த்தாவே. நீர் எங்களோடு வருவதனால் நாங்கள் விசேஷத்தவர்கள் என்று இந்த உலகத்தில் உள்ள மக்களெல்லாம் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னாரேப்பா. அப்படியாக நீர் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீர் எங்களோடு வர வேண்டும் அப்பா. நாங்கள் செய்கிற தொழில்களில் நீர் எங்களோடு வர வேண்டும் அப்பா. நாங்கள் செய்கிற வேலைகளில் நீர் எங்களோடு வர வேண்டுங்கப்பா. நீங்க எங்களோடு இருந்தால் தான் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தாவே. அப்பா, அனுதினமும் நீர் எங்களோடு வர வேண்டும் கர்த்தாவே. நீர் எங்களோடு இருக்கணும் அப்பா. அதற்காக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களோடு தங்குவதற்கு எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா தடைகளை உடைத்து போடுங்கப்பா. எங்களிடத்தில் காணப்படுகிற அக்கிரம சிந்தைகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்து போட்டு கர்த்தாவே, பரிசுத்த சிந்தை எங்களுக்குள்ளே காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் அனுதினமும் கர்த்தாவே ராஜா உம்முடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும்ப்பா. உம்முடைய வேதத்தை நாங்கள் வாசிக்கிறது மாத்திரமல்ல ராஜா, அதன்படி நடக்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றுங்க ராஜா. உம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கணும் ராஜா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீரேப்பா. அந்த நித்திய ஜீவன் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அனுதினமும் உம்முடைய வேதத்தின் மீது நாங்கள் வாஞ்சியா இருந்து கர்த்தாவே ராஜா. ஆண்டவர் வேதத்தை தியானிக்கும் போது கர்த்தாவே தகப்பனே எங்களுடைய காரியங்கள் வாய்க்கும் என்று சொன்னீரேப்பா. அப்படியாக கர்த்தாவே உம்முடைய வேதத்தின் மீது வாஞ்சியும் விருப்பத்தையும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்மாவுமே எப்பொழுதும் வாஞ்சித்து கொண்டிருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. என்னென்ன கர்த்தாவே ஜெப விண்ணப்பங்களை வேண்டுதல்களை உடைய சமூகத்தில் ஏறெடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீங்க இந்த வேளையில பதில் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எல்லா தடைகளையும் நீங்க உடைத்து கர்த்தாவே ராஜா அவர்கள் விரும்புவதிலும் அதிகமான காரியங்களை செய்யுங்கப்பா. எங்கள் தேவன் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லமையுள்ள தேவன் அப்பா. இதை நாங்கள் ஆண்டவரை அறிக்கையிடுகிறோம் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக இந்த வேளையில கர்த்தாவே யார் யார் உண்மை நோக்கி என்ன காரியத்துக்காக வேண்டுதல் செய்கிறார்களோ அவருடைய காரியங்களிலே நீர் அவர்களுக்கு வெற்றியை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷ ஞானத்தை கொடுங்க, தொழில் செய்கிறவருடைய தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா, வேலைகளை ஆசீர்வதிங்க ராஜா. போக்கிலும் ஒருத்தனும் ஒவ்வொருவரோடு கூட நீர் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலவீனமாய் வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை இந்த வேளையிலே கொடுங்கப்பா.
பொருளாதாரத்தில் ஒரு நல்ல செழிப்பை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கொடுங்க ராஜா. என்றவரே இந்த 30 நாட்கள் இந்த மாதத்தில் நீர் எங்களோடு இருந்தீரேப்பா, குறைவில்லாதபடிங்களை நடத்தினீரப்பா. எங்களுக்கு ஜீவன் சுகபலனை தந்து எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீர். நம்ம கொடாகுடி ஸ்தோத்திரம் கத்தாவே. வருகிற 1ஆம் தேதிக்காக, நாளை தினத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. வருகிற அந்த 10வது மாதம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தாவே ஒரு ஆசீர்வாதமான மாதமாக ஆண்டவரே நாங்கள் கத்தாவே எதிர்பார்க்கிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு மாதமாக நீர் எங்களுக்கு மாற்றித்தாங்க ராஜா. உம்முடைய கிருபை, புதிய கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய மன வாஞ்சிய விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுங்க கத்தாவே. என்னென்ன குறைவுகள் இருந்தாலும் அந்த குடும்பங்கள் இருக்க குறைவுகளை இயேசுவின் நாமத்தினால் நீங்க எடுத்து போட முடியாது ஜெபிக்கிறோம். நிறைவாகிய தேவன் நீர் கத்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் தலைவராக இருந்து ஒரு நிறைவை எல்லா குடும்பத்துக்கும் கட்டளையிடுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதி கனமயம் எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கி காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கி காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, நிலையிலுமே, இந்த வாழ்விலே இயேசு போதுமே. அல்லேலூயா. மீண்டுமா சொல்ல, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வாக்குத்தத்த ஆராதனைக்கு குடும்பமாக எல்லாரும் வாருங்க. வியாழக்கிழமை இரவு ஜெபத்தை குறித்த செய்தி நான் உங்களுக்கு மெசேஜில் அனுப்புகிறேன். ஒருவேளை எங்களுக்கு வெளியே ஒரு ஊழியம் இருக்கிறனால அது நான் கரெக்ட்